குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி 1/4/2024 திங்கட்கிழமையாகிய இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனையும் கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை, இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட குறிப்பு அதையும் பார்த்துருவோம். இன்றைய பஞ்சாங்க நிலை முதல்ல இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இரவு 11:11 வரை, இன்றைய திதி சப்தமி திதி இரவு 9:10 வரை, இன்றைய கரணம் பத்திரை கரணம் காலை 9:25 வரை, இன்றைய நித்திய நாமயோகம் வரியா நாமயோகம் இரவு 8:29 வரை. இன்றைய சுப நேரங்கள் திங்கட்கிழமையாகிய இன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், மதியம் 12 மணி முதல் 2 மணி வரையும், இரவு 6 மணி முதல் 9 மணி வரையும், இரவு 10 மணி முதல் 11 மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் குரு புதன் இணைவு, கன்னி ராசியில் கேது பகவான், தனுர் ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் செவ்வாய் சனி இணைவு, மீன ராசியில் சுக்கிரன் சூரியன் ராகு இணைவு. இன்னைக்கு சுக்கிர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். சுக்கிரன் உச்சமடையக்கூடிய காலம். சுக்கிரன் உச்சமாயிட்டார். நீ வரக்கூடிய ஒரு மாத காலங்கள் சுக்கிரன் உச்சமாக இருப்பார் மீன ராசியில். 18 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த அமைப்புகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கோம். இது எந்த பதிவில் இதை சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பங்குனி மாத ராசி பலனில் அதை பற்றி பேசியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க பங்குனி மாத ராசி பலன் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விரிவாக சொல்லியிருக்கேன். இப்போது 12 ராசிக்கு இருக்குண்டான ராசி பலனை பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. மேச ராசிக்கு இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னா, எதிர்பாராத சில விஷயங்கள், சில வேலை பளுக்கள் உங்களுக்கு வருவதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு போவீங்க, அதை அப்படியே ஆப்போசிட்டாக ஏற்குமாறாக நடக்கும். வேலை குறைவுன்னு நினைப்போம், அங்கே வேலை அதிகமாகும். வேலை அதிகம்னு நினைப்போம், அங்கே சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். அப்போது நம்ம எதிர்பார்ப்புக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுது. இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எதிர்ப்புகளை உங்களால் போராடி ஜெயிக்க முடியும். எதிரிகள் உங்களை கண்டு அச்சப்படும்படியான நடவடிக்கைகளை உங்களால் செய்ய முடியும். அது மிகப்பெரிய நல்ல விஷயம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, உலகியல் யதார்த்த நடைமுறை உண்மைகளை உணரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பிற்காலத்தில் இப்படியெல்லாம் நடக்க போகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, இந்த மாதிரி சூழல்கள் இப்படி இருந்ததுன்னா இவங்க இப்படியெல்லாம் நடந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத முன்னாடியே உணர்ந்துருவீங்க. இரண்டாவதா, மனசில் இருந்த அந்த குழப்பம் அது எல்லாமே அகன்று விடும். ஒரு தெளிந்த மனநிலை வரும். நல்ல ஞானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. குழந்தைகளினுடைய உடல்நலம் மட்டும் சற்று அக்கறை தேவை. மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய திறமை இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களுடைய திறமை சோதிக்கப்படும். நீங்கள் என்ன தான் நல்லதாக சொன்னாலும் அப்படி இல்லையே இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறை சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் முழுமூச்சாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா, இன்றைக்கி உங்களுடைய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். கற்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய திறமை மெருகேறும், அதற்குண்டான சூழல்களும் அமையும். சகோதர வழி உறவுகள் கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அவர்கள் மூலமாக கடன் வாங்குவதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படுத்துது. டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களே கொஞ்சம் கவனம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்கென்று பேச்சு அப்படிங்கிறது அவ்வளவு நிதானமாக, அவ்வளவு தெளிவாக,
அவ்வளவு நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. என்ன நினச்ச நேரத்துக்கு நினச்ச வருமானம் வராமல் போயிடுது. நம்ம ஒரு வரத்தை எதிர்பார்த்தோம், அது பகுதி தான் வந்திருக்கு, இன்னும் பகுதி வரல, இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, பிச்சு வந்தாலும் ஒரு பிரயோஜனம் எல்லாமே போயிடுமே அப்படிங்கிற ஒரு மன தாங்கல் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரம் லேட்டானாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. இதான் கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்னைக்கு நடைமுறை யதார்த்த உண்மைகள் பலவிதமாக உங்களுக்கு போதிக்கப்படும். ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கிடும் போது கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி கசப்பான சில உண்மைகளை நீங்கள் உணரும் போது மனசு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும். இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் தாண்டி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியமும் தன்னம்பிக்கையும், சொந்த காலில் நிற்கணும், யாரையும் நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வருவதற்குள்ள வாய்ப்புகள் அதிகம். மேலும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குள்ள அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக துளாராசி. துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா உடம்புக்கும் மனசுக்கும் கண்டிப்பாக ஓய்வு வேணும். ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத உணர்த்தும். 2வது படுத்த தூக்கம் வராது. 3வது விஷயம் என்னென்னா தேவையில்லாத செலவுகள் என்னென்ன, ஏன் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுறோம் அப்படின்னு அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி இதெல்லாம் இனிமேல் செய்யக்கூடாது, எது தேவையோ அதை மட்டும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு நினச்ச காரியம் நடக்கலையேங்கிற கவலை மனசுக்குள்ளே போட்டு அழுத்திட்டு இருக்குது. ஆனால் இன்றைய நாள் அது எப்படி இருக்க போகுது அப்படின்னா என்ன நினைக்கிறீங்களோ, என்ன அதுக்காக எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த எஃபோர்ட்டுக்கு உண்டான முழு பலன் இன்றைய நாளின் இறுதியில் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத நேரத்தில் தனவரவு உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அதாவது தனுர் ராசி. தனுர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதில் ஏதாவது பிரச்சனை இல்லைங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டு வந்துடுறது, ஏதாவது ஒன்று நம்ம மறந்துட்டு வந்துடுறது, ஞாபகம் இருந்தாலுமே சரியான அமைப்பில் அதை செய்து முடிக்காமல் போகிறது. இந்த மாதிரி காரிய தடங்கல்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் அத்தனை காரிய தடங்களையும் தாண்டி இறுதியில் உங்களுக்கு இன்று வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்க போகுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்க நடந்து. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. மகர ராசி. மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் தான் மகரத்துக்கு. தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும். மேலதிகாரிகளை பகச்சிக்காம இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகள் அவங்ககிட்ட சொல்லி அவர்கள் மூலமாக நம்ம எதிர்ப்புகளை உருவாக்கிக்குவோங்க. அந்த எதிர்ப்புகளை உருவாக்காமல் இருந்துட்டா போதுமானது. வயது மூத்த நபர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. அவர்கள் மூலமாக மிக முக்கியமான சில உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது. அதாவது அடுத்துக்கிட்ட வளர்ச்சிக்கான பாதையை அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, அட்வைஸாக சொல்லுவாங்க. அட்வைஸு கேட்க மனம் இருந்தால் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமே. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை. எதெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில் தேவைப்படாத விஷயமோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். எதெல்லாம் தேவை இருக்கிற விஷயமோ அதை மறந்துடுவோம். இப்போ என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சுபமான நாள் தான். பொருளாதார ரீதியான சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சூழல். தேவையில்லாத வாக்குவாதம் செய்யாமல் இந்த நாளை கடந்து போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததான் மீனராசி. மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சற்று வந்து போகிறதுக்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது. உங்களுக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்கலையோ அதை அப்படியே செய்ய போகிறாங்க. அது கணவனோ மனைவியோ பிஸ்னஸ் பார்ட்னரோ நண்பர்களோ
இவர்கள் உங்களுக்கு எது பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தேடி தேடி போய் பார்த்து அதை அவங்க செய்து உங்களை வெறுப்பேற்றுறதுக்கு உண்டான ஒரு நாளாக இருக்குது. வியாபாரம் மந்தமாகும், வாடிக்கையாளர் எண்ணிக்கை குறையும், தொலைதூர பயணங்களை இன்றைக்கு தவிர்த்துக்கிறது நன்மை தரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட குறிப்பு ஒன்று பார்த்துருவோம். லக்னத்தில் சனி பகவான் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானா லக்னத்தில் சனி பகவான் பார்த்தோம். இவங்களுக்கு என்ன அமைப்பு அப்படின்னா, எடுத்த காரியத்தை வைராகியத்தோட முடிச்சு காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. உங்களுக்கு பயங்கரமான கான்ஃபிடென்ட் அதில் இருக்கும், எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ட்டு. இவங்களுக்கு லக்னத்தில் சனி பகவான் இருக்குதுன்னா அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரே விஷயம் என்னென்னா, கூட இருக்கிறவங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு ஒரு நல்ல வார்த்தைகளை பற்றி அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் செய்தால் போதுமானது. அவர்கள் மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருவாங்க. சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். சமூக சேவை செய்யக்கூடிய நபர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் இவங்களை நம்பி ஒரு ரகசியத்தை சொல்லலாம். அந்த ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய நபர்கள். என்ன காரணம்னா, நீங்கள் சொன்ன ரகசியத்தை மறந்துடுவாங்க, ஞாபக மருதி உண்டு இவங்களுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். நாளைக்கு ஒரு அற்புதமான ஜோதிட தகவலோடு சந்திக்கலாம். உலக மக்கள் அனைவரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்க வளமுடன். சிற்றம்பலம்.